அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மோசமான காலகட்டம். ஈமானோடு வாழ்கிறதே ஒரு பெரிய சிரமமான காலகட்டத்தில் நாம் இருந்துட்டு இருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவர்களுடைய சூழ்ச்சிகள், இன்னும் நம்மளுடைய பலவீனமான ஈமான், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் நாம் இருந்துட்டு இருக்கோம். இதை விட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதற்கான ஒரு ஏற்பாடு வருகின்ற 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொங்கல் ஹாலிடே, பொங்கல் ஹாலிடேயில் ஒரு நாள் ஏத்திகாஃப். இப்போ நீங்கள் நம்ம பள்ளியில் தனியாக வந்து ஒரு நாள் நான் ஏத்திகாஃப் இருக்க போகிறேன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பள்ளி இப்போ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி உங்களை அழைக்கின்றது. நீங்கள் வந்து இபாதத்தில் இருங்க, ஒரு நாள் இபாதத்தில் இருங்க. நல்லடியார்கள், ஆலிம் உலமாக்கள், சீதேவிகள் வருவாங்க. அந்த 100-150 பேரில் 200 பேரில் சீதேவிகள் வருவாங்க, இறைநேசர்கள் வரக்கூடியவர்கள், ஷேகுமார்கள் வருவாங்க. அதனால் அவர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு அந்த மஜ்லிஸ் கபூல் ஆகிடும். அதனால் நாமும் யார் யாரெல்லாம் அன்றைய தினம் ஹாலிடேயில் இருக்கிறோமோ எல்லோரும் வந்து அந்த மஜ்லிஸில் கலந்துக்கணும். அவர்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்துட்டா, யார் யார் வரோன்னு தெரிஞ்சிட்டா, எத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சுட்டா நம்ம டிஃபன் ரெடி பண்ணலாம், டீ ரெடி பண்ணலாம், தேவையான பிஸ்கெட்ஸ் வடைகள் ஏற்பாடு பண்ணலாம், மத்தியானம் ஃபுட்டு ஏற்பாடு பண்ணணும், அதே போல் இரவு நேர்ச்சை ஏற்பாடு பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து எத்தனை பேர் வராங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம ரெடி பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இந்த மஜ்லிஸுக்கே திடீர்னு 100 பேர் வராங்க, திடீர்னு 90 பேர் வராங்க, திடீர்னு 80 பேர் வராங்க. இப்போ நேர்ச்சைகள் வந்து கணக்கிட முடியல. ஸோ அதனால் இது வந்து 3 வேளை உணவுகள் ஏற்பாடு செய்யப்படுறதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்யுங்க. யாரெல்லாம் வரீங்களோ விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர்களை முன்பதிவு, இமாம் மஸ்ஜித் மொஹின் இருக்கிறாங்க, ரசூல் சாப் இருக்கிறாங்க, நவாஸ் மௌலா இருக்கிறாங்க, என்னிடத்துலையோ இல்லை யார் பார்க்குறீங்களோ அவங்க இடத்துல, இல்லை மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் என்னுடைய நம்பரை வாங்கிட்டு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமானது. சுபு தொழுகையிலிருந்து இரவு இஷாவுக்கு பிறகு இரவு 8:30 மணி வரை எல்லாவுடைய அமல்களும் அல்லாஹ்வுடைய கிருபையில் குர்ஆன் ஓதுதல், ஜிக்ரு, சலவாத்து நாரியா, சலவாத்து மஜ்லிஸ், இன்னும் தஸ்பீஹ், ஹஸ்புன் அல்லாஹ் தஸ்பீஹ் ஓதுறது, இன்னும் பல அமல்கள், மௌலூது ஓதுறது, இன்னும் பார்த்திங்கன்னா நஃபீலான சுன்னத்தான தொழுகைகள், அந்தந்த நேரத்தில் என்னென்ன தொழுகை தொழுகணும், எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கலாம், மன்றாடலாம், ஒரு சபை ஒரு மஜ்லிஸ் முடிந்த பிறகு அவர்களுக்காக துவா கேட்குறது, இப்படியெல்லாம் ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் ஏறக்குறைய 5 வருடமாக, இது 6வது வருடம் செய்துட்டு வரோம். அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கங்க, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அல்லாஹ் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கின்றான். அதனால் ஆஃபியத்தை சலாமத்தை கொடுத்துருக்கிறான். அந்த நாட்களில் நாம் வந்து கலந்து அந்த துவாக்களை பெற்று இறை பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஈவினிங் துவாவில் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி தோன்றல் அஹ்லே பைத் கௌசு நாயகத்துடைய பேரப்பிள்ளை அவங்க வந்து மகரிப் தொழுதுட்டு அவர்களுடைய பயான் இருக்குது, சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு துவா இருக்குது. அவர்களுடைய துவாவுடன் அந்த மஜ்லிஸ் முடிவு பெறும். அனைவரும் வந்து கலந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மெசேஜ் பண்ணக்கூடிய நம்பர் எதுன்னா 9940211786க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிடலாம். இன்னொரு நம்பர் 9940211786. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ள, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா கூட போதும், அல்லது வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா கூட போதும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்
அல்லாஹு தாலா அவனுடைய அருட்பெரும் கிருபை ரஜபுடைய மாதத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். ரஜபு பிறை 2 நாம் இருக்கிறோம். சிறப்புக்குரிய மாதம், நோன்பு பிடிக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்திலிருந்தே அதற்கான ட்ரைனிங், ரமலானை அடைவதற்கான துவா கேட்கக்கூடிய மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்தால் நமக்கு துவா கற்றுக் கொடுத்திருக்கின்றாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபு மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத்து செய்வாயாக, இன்னும் ரமலான் மாதத்தை அடைய செய்வாயாக. எவ்வளவு முக்கியப்படுத்துகிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரமலானுடைய மாதத்தை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். 10 மாதம் வாழ்ந்துட்டார், 11 மாதம் வாழ்ந்து விட்டார். அந்த ரமலானை அடைந்து விடுவாரே, ஆனால் அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ரஜபுடைய மாதம் அல்லாஹுடைய மாதமாக இருக்கின்றது, நமக்கு சொல்லி தருவார்கள் ஆலிம் உலமா பெருமக்கள். அல்லாஹுடைய மாதம், ஷஅபானுடைய மாதம் கண்மணி நாயகத்துடைய மாதமாக இருக்கின்றது. ரமலான் மாதம் யாருடைய மாதம்? உம்மத்தினருடைய மாதமாக இருக்கின்றது. காரணம் என்ன? அல்லாஹ் அந்த உம்மத்தினர் மீது கருணையை பொழிகின்றான், ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்குறான். தௌபாவுடைய வாசல் திறந்து விடப்படுகின்றது. ஷைத்தான் நரகத்தினுடைய வாசல் மூடப்பட்டு பூட்டு போடப்பட்டுடுச்சு, கதவு சாத்தப்பட்டுடுச்சு. அப்படி உயர்வான மாதத்தை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரஜபுடைய மாதம் வந்தவுடன் துவா கேட்க சொல்லிட்டாங்க. அதை தான் நம்முடைய இமாம்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாக்களை ஓதுறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். இப்போ அதனால் நாமும் அந்த துவாக்களை ஒவ்வொரு வக்திலையும் நாம் கேட்கணும். அதை நமக்கு இமாம்கள், நம்முடைய இமாம்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரஜபுடைய மாதம் விதைக்கக்கூடிய மாதம், ஷஅபானுடைய மாதம் அதை பராமரிக்கிற மாதம், தண்ணீர் ஊற்றி பராமரிக்கக்கூடிய மாதம். ரமலானுடைய மாதம் அறுவடை பலன்களை பெறக்கூடிய மாதம். அதனால் இப்போத்திலிருந்தே ஒரு ப்ராக்டிஸ் நாம் கொண்டு வந்துடணும். அந்த ரஜபுடைய மாதத்திலே இருந்தே நாம் அதற்குண்டான ப்ராக்டிஸ் நாம் எடுத்துக்கிட்டே வரணும். ஹைர் அன்பர்களே, அதனால் ஈமான் வந்ததுக்கான அடையாளம் என்ன? ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், ரொம்ப லேட்டாகிடுச்சு. ஈமான் நமக்கு எப்படிப்பட்ட ஈமான்? பெருமானார் மீது ஸலவாத் ஓதுவது, பெருமானாரை உயிரிலும் மேலாக நேசிப்பது, பெருமானாரை உயிரிலும் மேலாக நேசிப்பது, பெருமானாரை கொண்டாடுவது, பெருமானார் மீது அதிகம் ஸலவாத் ஓதுவது, இதுதாங்க ஈமான். திஹயத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதினா ஹஸ்ரத் திஹயத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சஹாபியை பற்றி உங்களுக்கு செய்திகள் தெரியும். இந்த நேரத்தில் ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து பெருமானார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹஸ்ரத் திஹயத்துல் கல்பி, சையதுனா திஹயத்துல் கல்பி அவர்கள் ஈமான் கொள்வதற்காக வருகின்றார்கள். பெருமானார் ஆசைப்பட்டாங்க, அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. அவர் இஸ்லாத்தில் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன் ஆசைப்பட்டாங்க? அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்திற்கு, ஒரு சமூகத்திற்கு தலைவராக இருந்தாங்க. அவர்கள் பின்னால் 600 குடும்பங்கள் இருந்துச்சு. அவர்கள் இஸ்லாத்தில் வந்துட்டா அந்த 600 குடும்பங்களும் இஸ்லாத்தில் வந்துடுவாங்க இல்லையா? அதற்காக துவா செய்தாங்க, ஆசைப்பட்டாங்க. திஹயத்துல் கல்பி அவர்கள் இஸ்லாத்தில் வரணும்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்தான். அறிவிப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க,
இன்னும் இப்போ வந்துடுவாங்க. சுபு தொழுதுட்டு பெருமானார் அமர்ந்திருக்கின்றார்கள், இப்போ வந்துடுவாங்க. யார்? திஹயத்துல் கல்பி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஈமான் கொள்வதற்காக திஹயத்துல் கல்பி வராங்க. பெருமானார் நமக்கு என்ன கற்று தந்திருக்கின்றார்கள் என்றால், ஒரு குலத்தினுடைய, ஒரு சமூகத்தை, ஒரு கிராமத்தினுடைய தலைவர் வராங்க, 600 குடும்பத்தினுடைய தலைவர் வராங்க. அவர்களை மரியாதை செய்யணுன்றதுக்காக தன் மேனியில் இருந்த ஷால், முபாரக்கான திருமேனியில் இருந்த அந்த ஷால் எடுத்து விரிக்கிறாங்க. ஈமானே கொல்லல திஹயத்துல் கல்பி அவர்கள் ரலியல்லாஹு தஆலா, ஈமானே கொல்லவில்லை. அவங்க அந்த முபாரக்கான அந்த துணியை விரித்தவுடன் எதுக்காக விரித்தாங்க? அவர்களுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு, அவர் அதில் அமர வேண்டும் என்பதற்காக விரித்தார்கள். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஈமான அவர்களுடைய உள்ளத்தில் போட்டான்? அந்த முபாரக்கான அந்த மேலங்கி, அந்த ஷாலை எடுத்து கண்களிலே ஒற்றி கொண்டார்கள். பெருமானார் சொன்னாங்க உட்காருங்கன்றாங்க. தன்னுடைய அந்த ஷாலை எடுத்து அவங்க விரித்து உட்காருங்கன்றாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த ஷாலை எடுத்து தன்னுடைய கண்களிலே ஒற்றி கொண்டார்கள், முத்தமிட்டு கொண்டார்கள், தலை மீது வைத்து கொண்டார்கள். ஈமான் கலிமா சொல்றதுக்கு தாங்க வராங்க. அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய உள்ளத்திலே கல்விலே ஈமானை புகுத்தி விட்டோம். எப்படி புகுத்திட்டோம்? எப்படிப்பட்ட ஈமான்? அன்பர்களை, பெருமானாருடைய மேலங்கிய கூட, ஆசாரே முபாரக் கூட மதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஈமானை போட்டான் உள்ளத்தில். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஈமானை அவர்களுக்கு கொடுத்தான் அந்த ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா. பாருங்க, ஈமான் வந்ததுக்கான அடையாளம் என்ன? அவர்களுடைய அந்த ஆசாரே முபாரக்கை நாம் மதிக்கணும். இப்போ ஆசாரே முபாரக்கை மதிக்கணும். பெருமானாரை எப்படி நாம் மதிக்கணும்? அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும்? உயிரிலும் மேலாக நாம் நேசிக்கணும். அன்பர்களே, அது அப்படி நாம் நேசிக்கிறது தான் நம்முடைய ஈமான் பலமாயிடுச்சுன்னு அர்த்தம். நாம் இப்போ நாம் என்ன செய்யணும்? அதிகம் ஸலவாத் ஓதணும். இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும். எங்கெல்லாம் பெருமானாரை பற்றி பேசப்படுகின்றதோ, எங்கெல்லாம் அவர்களை கொண்டாடப்படுகின்றதோ, அந்த சபையில் நாம் கலந்துக்கணும். அதுதாங்க அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றணும். அதுதாங்க ஈமான். அதனால் நேரம் ஆயிடுச்சு, ஹஸரத் பேசணும். நாம் பலமான முழுமையான ஈமான் பெற வேண்டும் என்றால் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேசத்திற்குள்ளவர்களாக அல்லாஹ் நாம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக இந்த கண்ணியம் நிறைந்த ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கிருபை செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸினுடைய வசீலாவை கொண்டு நாம் கேட்போம், வாழ்நாள் முழுக்க ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி கிருபை செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்புக்குரிய ஸலவாத் மஜ்லிஸை இன்றைக்கி ஓதுகிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து நம்மளை அல்லாஹ் அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான காரியத்தை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களை தான் அல்லாஹ் ஓத வைப்பான். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியம், அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம்னா ஸலவாத்து தான். மற்ற எல்லா அமல்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு, ஒவ்வொரு நன்மைன்னு சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் சந்தோஷப்படுறது, அல்லாஹ் செய்யக்கூடியது, அல்லாஹ் விரும்பி செய்கிறது, அல்லாஹ் தனக்கே அல்லாஹ் வாஜிபாக்கிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸலவாத்து தான். அவன் நாயத்து மீது ஸலவாத்து ஓதிக்கிட்டு இருக்கேன்னு அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான்.
அப்போ அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை அல்லாஹு தாலா மோமீன்களை ஓத சொல்கிறான். இந்த ஸலவாத்து ஓதுகிற நசீபை மோமீன்களை ஓத சொல்லிவிட்டு அதில் பொறுக்கி எடுத்து அல்லாஹ் நம்மளை செலக்ட் பண்ணி இந்த மஜ்லிஸில் உட்கார வச்சுருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளெல்லாம் மதிக்கிறோமோ இல்லையோ, நம்ம மீது அல்லாஹ்வுக்கு அதிகமான முஹப்பத்தை அல்லாஹ் தாலா வச்சுருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை நமக்கு வாஜிபாக்கிட்டான். அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அதனாலேயே இந்த ஸலவாத்து மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கிருபை செஞ்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது மட்டும் இல்லை, இப்போ நம்ம அடுத்து கலிமாவும் ஓத போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்து ஓதுறது ஒரு பெரிய பாக்கியம். அதாவது 2 கண்ணு மாதிரின்னு கூட உதாரணம் கூட செட் ஆகாது. கண்ணு இல்லாதன்னு வாழ்ந்துட்டு போகலாம். உயிர் நமக்கு ஸலவாத்து தான் உயிர், கலிமா தான் உயிர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயிர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை ஸலவாத்தை ஓத வச்சு, அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஓத வச்சு, அதை தொடர்ந்து கலிமா ஓத வச்சு, அதை தொடர்ந்து துஆ ஓதி நிறைவு செய்யக்கூடிய பெரிய மஜ்லிஸை நமக்கு அல்லாஹ் கிருபை செஞ்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஸலவாத்து ஓதி அல்லாஹ் நம்மளை சந்தோஷப்படுத்திட்டான். அடுத்து இந்த காரியத்தெல்லாம் அல்லாஹ் தான் நம்மளை செய்ய வச்சான் அப்படின்ற ஒரு சிந்தனையை நம்ம கொண்டு வரணும். வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு தடவையுமே இந்த கலிமா பற்றியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே, அது மட்டும்தாங்க நம்மளுடைய நோக்கமும். அதுக்கு தாங்க நம்ம பிறந்திருக்கிறோம். அதன் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தாங்க நம்ம ஷேகுமார்கள் கையை பிடிச்சதும் அதுக்கு தான், வலிமார்கள் கூட்டத்தில் நம்ம சேர்ந்ததும் அதுக்கு தான், வலிமார்கள் ஆசைப்பட்டதும் அதுக்கு தான். அதனால் நாம் இப்போ செய்ய போகிற ஜிக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாருக்கும் மனசில் ஆழமாக பதிஞ்சது. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஆணி அடித்த மாதிரி அதையே நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்போம். மற்றவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்னென்னங்கன்னா வணக்கத்துக்கு தகுதியாக அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னுவாங்க. அதுவும் இருக்குது. ஆனால் அசல் உலூஹியத்துனா என்ன? லா இலாஹ இலாஹு உலூஹியத்துனா என்ன? இந்த உலூஹியத்தில் எதை நம்ம நஃபி செய்கிறோம், எதை இல்லைன்னு சொல்கிறோம், எதை தரிப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு பாடத்தை சில்சிலா தரீகத்தில் ஷேகுமார்கள் கூட்டத்தில் வரும்போது அதனுடைய விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சர்வகோடி சிருஷ்டிகள் இருக்குது பாருங்கள். அந்த சிருஷ்டிகள் எல்லா சிருஷ்டிகளுடைய தேவைகள் அல்ல, எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும், அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான்றதை விளங்கிறது தான் கலிமா. அந்த விளக்கத்தை யார் விளங்கி உள்ள மூமின் ஆகுறாங்களோ அப்போ தான் அவங்க மூமினாகவும் முஸ்லீமாகவும் ஆக முடியும். அப்போ தான் அவங்க சொர்க்கம் போக முடியும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியும். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இப்போ ஜிக்ர் செய்யும்போது நாம் சிந்தனையில் கொண்டு வந்துடுவோம் சர்வகோடி சிருஷ்டிகளின் எல்லா தேவைகள், என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் சிந்தனை கொண்டு எல்லாமே ரப்பு தான் பூர்த்தி செய்கிறான்றதை நாம் சிந்தனையில் கொண்டு வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அதை விட்டால் ஸலவாத்து, இந்த ரெண்டும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதே பழகி போயிடணும். தூங்கிக்கிட்டு இருக்கும்போதும் இந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வாய் வளருவாங்க. ஸ்கூலில் படித்தது, ஸ்கூலில் பசங்கள்ட்ட பேசுனது, பக்கத்தில் படித்த பையனுடைய பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதையே புலம்பிக்கிட்டு இருந்ததுனால நாம் தூங்கும் போதும் சரி, சிந்திக்கும் போது, சிரிக்கும் போதும் சரி, பேசும்போதும் சரி, நம்ம வாயில் தெரிஞ்சும் சரி தெரியாமல் சரி என்ன வரணும்னா ஸலவாத்து வரணும். அதை மீறி என்ன வரணும்னா லா இலாஹ இல்லல்லாஹ் வரணும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வரும்போது என்ன சேர்த்து வரணும்னா இந்த சிந்தனை வந்துடணும். என் ரப்பு தான் என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன். எனக்கு என்ன நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கானா என் ரப்பு தான், என்னைக்கு சாப்பிட வைக்கிறானா என் ரப்பு தான், தூங்க வச்சானா என் ரப்பு தான், பேச வச்சானா என் ரப்பு தான், பார்க்க வச்சா என் ரப்பு தான், கேட்க வச்சான் ரப்பு தான். என் மௌலா உன்னுடைய கூவத்தை கொண்டு தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு சிந்தனையிலையும் சரி மௌலாவை கொண்டு வந்து அது ஒன்று போதுங்க, வேறு எதுவுமே வேண்டாங்க. இன்ஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் பிடிச்சிக்கிட்டா போதும், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும், லா இலாஹ்வுடைய விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் உள்ள எல்லா மஹ்லூக்காத்துகளும் அல்லாஹ் கிட்ட முறையிடும், யா அல்லாஹ் இவன் கலிமா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே, இவன் கலிமாவுடைய விளக்கத்தை விளங்கி பேசிக்கிட்டு இருக்கானே, இவன் கலிமாவிலேயே அர்ப்பணம் ஆகிட்டு இருக்கானே, மௌலா இவனுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கு எனக்கு கொடு யா அல்லாஹ்னு சொல்லி மஹ்லூக்காத்துக்கு அல்லாஹ் கிட்ட முறையிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என் ரப்பு தான் என் தேவையை பூசிக்கிறான்றதுல உண்மையான ஹக்கீக்கத்தை மௌலா கிட்ட நம்ம பேசுகிறோம். யா அல்லாஹ் நீ தான் யா அல்லாஹ் என் தேவையை பூசிக்கூடிய இலாக இருக்கிற. காற்று அடிக்குதுன்னா மௌலா நீ தான் யா அல்லாஹ் காற்றுல ஐனா இருந்து எனக்கு நீ உஜூதன் ஐனா இருந்து நீ தான் யா அல்லாஹ் எனக்கு இந்த குளிரை கொடுக்குற, எனக்கு ஆரோக்கியமாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி மௌலா உன்னுடைய நீ இல்லாமல் நடக்காது யா அல்லாஹ், நீ தான் யா அல்லாஹ் இருக்குன்னு சொல்லி அந்த வேலைங்க அல்லாஹ் கூடவே இருக்கிறானே. நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், யா அல்லாஹ் நீ என் கூடவே இருந்துகிட்டு இருக்கிற யா அல்லாஹ்னு சொல்லி நாடி நரம்போட நெருக்கமாக இருக்கிற யா அல்லாஹ் என் கூடவே இருந்து என் தேவையை பூசிக்கிற
அல்லான்னு சொல்லி அல்லாஹ் சிந்தனையில் கொண்டு வந்து நம்ம செய்யும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் மௌலா சந்தோஷமாயிடுறா. நான் இதுக்கு தாண்டா உன்னை படைச்சேன், அந்த நோக்கத்துக்காக தான் படைச்சேன், அந்த நோக்கத்தை நீ பரிபூர்ணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, நான் தான் சொல்லி அல்லாஹ் பெருமைக்குரியவன். அல்லாஹ்க்கு மட்டும்தாங்க பெருமை சொந்தம். திமிரு அகம்பாவும் ஆணவம் எல்லாத்துக்கும் சொந்தம் அல்லாஹ் மட்டும்தான், நமக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. அதனால் எல்லா கிட்டையும் அல்லாஹ் கிட்ட முறையிட்டு சஜிதால உட்கார்றமே உள்றமே எதுக்கு? அப்பே உன்னிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேயா அல்லா, உன்னை விட்டால் வேறு வழி இல்லையா அல்லா, உன்னை விட்டால் வேறு கதி இல்லையா அல்லா, நீ தான் அல்லா என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன். ஒருத்தருக்கு கண்ணியம் வந்தாலும் சரி, இஸ்ஸத்து ஜில்லத்து வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மௌலா நீ தானே அல்லா, உன்னுடைய நாட்டம் இல்லாமல் செய்ய முடியாது அல்லா. யாராவது நல்ல விதமாக நடந்தாலும் சரி, நல்ல இல்லாட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மௌலா கூவத்துக்கு சொந்தக்காரன் நீ, நாட்டத்துக்கு சொந்தக்காரன் நீ, இல்முக்கு சொந்தக்காரன், இராதாவுக்கு சொந்தக்காரன் அல்லா, நீ தானே அல்லா. உன்னுடைய உத்தரவு இல்லாமல் எதுவும் நடக்காது அல்லான்னு சொல்லி அந்த ஹக்கீக்கத்தை விளங்கி என் அடியான் நான் தான் அக்பரு, நான் தான் பெரியவன், நான் தான் பெருமைக்குரியவன், என்னை ஒத்துக்கிட்டானே, ஏன் தான் நான் தான் தேவை புசிறன்றதை விளங்கி நிற்கிறானே, இந்த அடியானுக்கு நானே பொறுப்பாகிறேன், நானே பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி மௌலா அனைத்து தேவைகளும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த செலவாத் புனிதமான செலவாத்தை ஓதிட்டோம். இந்த ஓதும் போதும் சரி நீங்கள் சிந்தனையில் கொண்டு வரணும், மௌலா இந்த மணியை நான் தூக்கி போடுறேன்னா, மணியை எண்ணி போடுறேன்னா, மௌலா உன்னுடைய கூவத்து இல்லாமல் நான் போட முடியாது. யா அல்லாஹ் இந்த செலவாத்தை என் நாவில் இருந்து ஓத வச்சு அழகான முறையில் ரசூலுல்லாஹ் பேரை நீ புகழ வைக்கிறியே, யா அல்லாஹ் இதுவே உன்னுடைய கருணையா அல்லாஹ், நீ 70 மேலான கருணையாளன்றதுக்கு இதுவே பெரிய அடையாளம் யா அல்லாஹ். ரப்பே என்ன நீ செலவாத்து ஓத வச்சுட்ட, இந்த மணியை ஓத வச்சு அழகான முறையில் நீ கண்ணியமான முறையில் இந்த மஜ்லிஸில் உட்கார வச்சு என்னை செலவாத்து ஓத வைக்கிறியா அல்லா, இது நீ கஃபார்ன்றதுக்கு இது பெரிய அடையாளம் யா அல்லாஹ். என் பாவத்தை மன்னிக்கணும், என்னை சந்தோஷப்படுத்தணும் நீ முடிவு பண்ணிட்டே அல்லா, அதனால இந்த மஜ்லிஸில் உட்காந்து செலவாத்து ஓத வச்சே அல்லான்னு சொல்லி அந்த மூணு மணியை போடும்போது சரி கூவத்தை எதிராக பண்ணி மௌலா உன்னுடைய கூத்தை கொண்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அல்லா, நீ ஓத வச்சுட்டு இருக்கையா அல்லா, என் நாவு சுயமாக அசையலையா அல்லா, என் நாவில் இருந்து அல்லாஹும்ம சல்லி அலா நீ தான் அல்லா சொல்ல வைக்கிற. ரப்பே நீயே செலவாத்து ஓதியா அல்லா, நீயே செலவாத்து ஓதியா அல்லா, நீயே என்னை ஓத வைக்கிற, என்னிலேருந்து வெளியாக்குனது நீ, என்னிலேருந்து ஓத வச்சது நீ, எல்லாமே நீ தான் யா அல்லா. என் வாழ்நாள் முழுக்க என்னை ஓதவை அல்லா, என் குடும்பத்தார்களுக்கு இதை நசீபாக்கி கொடு, என் பாரம்பரியத்துக்கு இதை நசீபாக்கி கொடு அல்லான்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட முறையிட்டுக்கிட்டே நாம் செலவாத்து ஓதுவோம். அல்லாஹ் கிட்ட முறையிட்டுக்கிட்டே எந்த ஒரு விஷயம் சரி, மோலா வராங்களா, மோலா வந்தா உடனே கூவத்தை எதிராக பண்ணி நிஸ்பத் கூவத்தை பார்க்கணும். ஹக்கலாகி ஃபி சூரத் ஷை, இந்த சூரத்தில் நீ மௌலா தான் வந்துட்டு இருக்கிறா, எதை செஞ்சாலும் சரி மௌலா மௌலா நீ தான் எல்லாம் செய்கிற, நீ தான் செய்ய வைக்கிற, செய்யறதுக்கு நாட்டத்தை போட்டது நீ, செய்ய வைக்கிறது நீ தான் அல்லா, நீ இல்லாமல் எதுவும் இல்லை அல்லான்னு சொல்லி அல்லாஹ்வுக்கே சொந்தப்படுத்தி ஒவ்வொரு செயலையும் பொழுது செய்யும் பொழுது அல்லாஹு தாலா ரொம்ப சந்தோஷமாயிடுறா. அல்லாஹு தாலா நம்மளை பொருந்திக்கிறா. அல்லாஹ் நீ தான் அல்லா பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறே அல்லா, நீ 70 மேலான கிருபியாளனாக இருக்கிறே அல்லா, நீ கஃபாராக இருக்கிறே அல்லான்னு சொல்லி அல்லாஹு தாலாவை மன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹு தாலா தான் ஹாஜத்துருவாவாக அல்லாஹ் கிட்ட முறையிட்டு நம்ம பேசும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுறான், நம்முடைய நாட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறா, நம்முடைய ஹாஜத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறா, நம்முடைய ஆசைகளை எல்லாத்தையும் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குன்றா. அதனால் யார்கிட்ட முறையிடணுமோ அங்கே முறையிட்டுட்டு அதை அல்லாஹ் பொறுப்பு அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டு தவக்கல் தாலல்லா ஃபி அமானில்லா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா எதை உத்தரவிட்டானோ, எதை ஆசைப்பட்டானோ, எதை செய்ய சொல்லி நம்மளை ஏவுனானோ அதை முறையாக செய்யணும். அல்லாஹ் தாலா 5 வக்த தொழுவு சொன்னாங்கன்னா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குனிஞ்சாங்க, எப்படி நிமிந்தாங்கன்னு நமக்கு இமாம்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த வடிவத்தில் நாம் குனிஞ்சு நிமிந்துட்டு போய்கிட்டு இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் என் ஹபீப் நாயகம் குனிகிற மாதிரி நீ குனிகிறியா, தொழுகையை ஏற்றுக்கிட்டேன், உன்னை பொருந்திக்கிட்ட போன்னு சொல்லி அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ் தாலா நம்மளை பொருந்திக்கிடுவான். அதனால் எது செஞ்சாலும் சரி, இன்னைக்கு எத்தனை வக்து தொழுதோம், காலையிலேருந்து என்னென்ன அமல்கள் செஞ்சோம், யாரெல்லாம் என்னென்ன காரியங்களை இன்னைக்கு காலையில் செய்ய வச்ச, சுபுவை நீ தொழுக வச்ச, லொஹரை தொழுக வச்ச, அசரை தொழுக வச்ச, ஒவ்வொரு வக்தையும் மக்ரிப் இஷா எல்லாத்தையும் சலாமத்தா தொழுக வச்ச ரப்பே, இன்றைய நாளை எனக்கு சிறப்பாக்கிட்டே யா அல்லாஹ். இன்றைய நாளத்தில் ஒவ்வொரு சமயத்திலும் சரி சிந்தனையில் கொண்டு வரணும். இரவு படுக்கிறதுக்கு முன்பாக நாம் என்ற காலையிலேருந்து என்னென்ன பாவங்கள் செஞ்சோம், என்னென்ன தீங்குகள் செஞ்சோம், என்னென்ன மோசடிகள் செஞ்சோம், யார் மனசையும் புண்படுத்தினோமா என்றதெல்லாம் சிந்தனையில் கொண்டு வந்து எதுவுமே செய்யலையா அல்லாஹ் கிட்ட சந்தோஷப்படுங்க. மௌலா அல்ஹம்துலில்லாஹ் நீ என்னை சந்தோஷமாக எந்த பாவமே செய்யாமல் நீ என்னை பாதுகாத்துறியா அல்லா, எனக்கு வாழ்நாள் முழுக்க எந்த பாவம் செய்யாமல் என்னை பாதுகாத்து கிருபை செய்ய அல்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட முறையிட்டு ஒவ்வொரு நாளும் நாம கிட்ட பணம் இருந்ததுன்னா, ஒரு வேலைக்கு போகிறாங்க சம்பளம் வாங்குறாங்களா, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்களா, 1 லட்சத்தில் 20,000 வாடகை போகுது,
ஒவ்வொரு செலவுக்கு நான் வீட்டு செலவுக்கு 30,000 போகுது, இந்த செலவுக்கு அதுக்கு 10,000 போகுது, இதுக்கு 10,000 இப்படி கணக்கு போட்டு மீதி இருக்குது, இன்னைக்கு மீதி 25,000 மிச்சமாக இருக்கிறா அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கணக்கு போட்டு செயல்படுறாங்களோ அதை மாதிரி இன்றைய காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னென்ன அமல்கள் செஞ்சோம், என்னென்ன சிக்கர்கள் செஞ்சோம், எத்தனை தடவை செலவாத்து ஓதணும், இன்றைய நாள் எத்தனை முறை செலவாத்து ஓதி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், எத்தனை முறை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதணும், எத்தனை முறை அல்லாஹு அல்லாஹ் ஓதணும், என்னென்ன சிக்கர்கள் செஞ்சோம் அப்படின்னு காலையிலேருந்து இரவு வரைக்கும் நாம் சிந்தனையில் கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் கணக்கு பார்க்கணும். அதே மாதிரி இடையில 1 மணி நேரம் கேப் எடுத்தோமே, தூங்கணுமா இல்லை வெளியே போனோமா, ஃப்ரெண்டுங்கள்ட்ட பேசணுமா, யாரையாவது பற்றி ஃபித்னா பேசாது பேசணுமா, இல்லை அவர் யாராவது பேசுகிறத நம்ம காது கொடுத்து ரசித்து கேட்டோமா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் என் காதில் அந்த தீய செயலை கேட்டுட்டேன் அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், நாளைக்கு அதை மாதிரி பேச விடாமல் என்னை பாதுகாத்துறியா அல்லாஹ், அதை கேட்க விடாமல் என்னை பாதுகாத்துறியா அல்லான்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட முறையிட்டுக்கிட்டு தீங்கின் பக்கம் தீய செயல் பக்கம் நாமும் சரி நம்ம சந்தோஷம் போக விடாமல் அல்லாஹ் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ், அல்லாஹ் உன்னுடைய குவத்து நாட்டம் இல்லாமல் நான் எந்த தப்பும் செய்ய முடியாது அல்லாஹ், தப்பே செய்யாமல் எங்களை சந்ததி நீ பாதுகாத்துறியா அல்லான்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட முறையிட்டு அழுது மன்றாடி அல்லாஹ் கிட்டவே முஹ்தாஜ் ஆகி அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கிறா, நம்ம என்ன பேசுனா அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கிறா. யா அல்லாஹ் என்னிலேருந்து நீ பேச வச்சது நீ தான், என்னிலேருந்து கேட்க வச்சது நீ தான். யா அல்லாஹ் என் வாழ்க்கை சந்தோஷமாக்கிட்ட, என் வாழ்க்கை சலாமத்தாக்கிட்ட, யா அல்லாஹ் நீ என்னை பொருந்திக்கிட்ட அப்படின்றத நம்பிக்கை கொண்டு வந்து அல்லாஹு தஆலா தான் ஹாஜத்துருவா, அல்லாஹ் தான் தேவையை புசிறான்றத விளங்கி அதுவே நம்ம சிந்தனையிலேயே மூழ்கி போயிருந்தோம். எப்போ பாரு அந்த சிந்தனையிலே இருக்கணும். சில ஆளுங்களை வந்து விரும்பும் பொழுது சில நடிகர்களை விரும்புகிறாங்கன்ற போது அந்த நடிகருடைய நடவடிக்கை போலவே இவனுடைய பேச்செல்லாம் ஆகிடும். அவன் எப்படி பேசுகிறான், அவன் எப்படி ஸ்டைலாக பேசுகிறான், அது மாதிரி ஆகிடும். நம்ம மௌலாவை ரசித்து மௌலாவிலேயே அர்ப்பணமாகி நம்முடைய பேச்சு மூச்சு எல்லாமே லா இலாஹ இல்லல்லாஹ் மாறிடணும். நம்முடைய நடவடிக்கை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அந்த மாதிரி வாழ்கிறது, அந்த மாதிரி நடவடிக்கை, அந்த மாதிரி போகிறது வர்றது எல்லாமே நம்முடைய மௌலா நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் செஞ்சாங்களோ அதன் மாதிரி நம்மளோட வாழ்க்கை மாறிடணும். வாழ்நாள் முழுக்க நாயகத்துக்காக நம்ம அர்ப்பணமாயிடணும். வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்விலேயே ஃபனாவாயிடணும். அல்ஹம்துலில்லாஹ் அதையே வாழ்நாள் முழுக்க நினைச்சிருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. இப்போ நம்ம ஜிக்ர் செய்வோம். ஜிக்ர் செய்யும்போது சிந்தனையில் கொண்டு வந்துடணும். யா அல்லாஹ் என் தேவையை நீ தான் யா அல்லாஹ் பூசியக்கூடிய இலாகா இருக்கிற, உன்னை விட்டா வேறு வழி இல்லை யா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட அழுது மன்றாடி நாம் துவா கேட்கணும். அல்லாஹ் கிருபை செய்வான். ஃபஅலம் அன்னஹு அஃலலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இலாஹ محمد رسول الله صلى الله عليه وسلم. الفاتحة. الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. سيدنا محمد وعلى آله اللهم وسع ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة رحمة نازلة بركة شاملة توبة كاملة مقبولة مالية منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم قاصة بركاتهم. اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم افل علينا من فيولاتهم، اللهم بارك لنا ببركاتهم يا ارحم الراحمين. اللهم طهر قلوبنا عن غيرك
ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا رب ارحمهما كما ربياني صغيرا யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய அடியார்கள் ரப்பே உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் உற்றார் உறவினர்கள் உலகத்தில் உள்ள ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் ரப்பே பலா முசீபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாவல் கொடுத்துடியா அல்லா கந்திருஷ்டி நோய் நொடிகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லா யா அல்லா எங்களுக்கு நீ கண்ணியமான வாழ்க்கையை கூடிய அல்லா இஸ்ஸத்தான வாழ்க்கையை கூடிய அல்லா விசாலமான ரிசுக்க கூடிய அல்லா விசாலமான கல்ப கூடிய அல்லா எங்களுடைய கைகளை கொடுக்கக்கூடிய கைகளை ஆக்கிடியா அல்லா நீ இலாவா இருக்கையா அல்லா எங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலா உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லா கணவன் மனைவிக்குள் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்துடியா அல்லா எங்கெல்லாம் ரப்பே பிரிந்து இருக்கின்றார்கள் அவர்களை நீ ஒன்று சேர்த்துடியா அல்லா அவர்களுடைய உள்ளங்களை நீ ஒன்று சேர்த்துடியா அல்லா யா அல்லா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியை கொடுத்துடியா அல்லா சாலியான குழந்தைகளை அவர்கள் பெருணையா அல்லா எங்கள் அனைவரையும் நல்லோர்களை ஆக்கிடியா அல்லா சீதேவியுடைய பட்டியலில் எங்களை நீ சேர்த்துடியா அல்லா நல்ல பிள்ளைகளா எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிடியா அல்லா சாலியான பிள்ளைகளை ஆக்கிடியா அல்லா எந்த அனாச்சாரங்களிலும் கலக்காமல் எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லா யா அல்லா எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக்கிடியா அல்லா எங்களுடைய முக்கத்தரை நல்ல முக்கத்தரை ஆக்கிடியா அல்லா உன்னிடத்தில் நாங்கள் பிச்சை கேட்குற யா அல்லா சதா உன்னுடைய சிக்கரில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா உனது ஹபீப் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் அதிகம் அதிகம் ஓதக்கூடியவர்களாகும் அவர்களை உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடியவர்களாகும் எங்களை நீ ஆக்கிடியா அல்லா யா அல்லா ரஜபுடைய மாதத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம் யா அல்லா இன்னும் ரப்பே அந்த ரஜபு ஷாபானுடைய மாதத்தில் நீ பரக்கத்து செய்யா அல்லா அதே போல் ரமலான் மாதத்தை அடைந்து உன்னுடைய முழு பொருத்தத்தை பெறக்கூடியவர்களா ஆக்கிடியா அல்லா முழு பொருத்தத்தை பெறக்கூடியவர்களா ஆக்கிடியா அல்லா அல்லா இந்த நன்மைகளை எல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லா இந்த மஜ்லிஸுக்கு வந்து சென்றவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லா அதே போல் ரப்பே எங்களுடைய உஸ்தாத் நாயகம் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லா எங்களுடைய ஷேகுமார்கள் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லா அவர்களுடைய அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்தியா அல்லா யார் யார் எல்லாம் ஹஜ்ஜு செய்ய இருக்கின்றார்கள் ரப்பே அவர்களுக்கு அந்த பயணத்தை லேசாக்கி கொடுத்துடியா அல்லா சீரும் சிறப்புமாக சந்தோஷமான முறையில் அவர்கள் ஹஜ்ஜி அவர்கள் செய்துட்டு வரணையா அல்லா அவர்களுக்கு காசை கொண்டும் எந்த உடலை கொண்டு எந்த ஒரு தடங்களும் ஏற்படாமல் நீ பாதுகாத்துடியா அல்லா நல்லபடியாக ஹஜ்ஜி செய்துட்டு வரணையா அல்லா மக்பூலான மப்ரூரான ஹஜ் ஆக்கிடியா அல்லா உம்ரா செய்கின்றார் சென்றிருக்கிறார்கள் அல்லா அவர்களுடைய உம்ராவை நீ கபூல் செய்ய அல்லா நல்லபடியாக அவர்கள் சென்று திரும்பக்கூடியவர்களாக நீ ஆக்கிடியா அல்லா அதே போல் யார் யாரெல்லாம் வியாதியஸ்தர்களாக இருக்கின்றார்களோ பரிபூர்ண ஷிஃபா கூடிய அல்லா மஹபூபி அவர்களுக்கு ஷிஃபா கூடிய அல்லா அதே போல் சேட் பிலாலிக்கு ஷிஃபா கூடிய அல்லா யார் யாரெல்லாம் வியாதியஸ்தர்களாக இருக்கின்றார்களோ குடும்பத்தில் அவர்கள் அனைவர்களுக்கும் ஷிஃபா கூடிய அல்லா எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அனைவர்களுக்கும் ஷிஃபா கூடிய அல்லா உயர்ந்த படிப்புகளை உயர்ந்த அந்தஸ்தில் கூடிய அல்லா எங்கிருந்தும் ரப்பே அவர்கள் தீனுக்கு கிதுமத்து செய்யக்கூடியவர்களா நீ ஆக்கிடியா அல்லா சல்லியா ரப்பி அலா நபி சையதுனா முஹம்மது وعلى آله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد مثل مثلك ما Ya Muhammad, Ya Muhammad.
الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي وقلي عن سيئاتي مستجيب الدعوات ربي جميعا في جميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله